இந்த சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய இந்த அறிமுக விழா கூட்டம் ஏற்கனவே இதே அரங்கத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக இசை வெளியீட்டு விழா நடத்தினோம். அதை கடந்து ஒரு படத்துக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, அந்த ஒரு ட்ரெய்லர் மறுபடி ஒரு காட்சி பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே அடிப்படை காரணம், அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய முழு விருப்பம். இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். அண்ணன் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், பழகியிருக்கேன், ஒன்றா இருந்திருக்கேன். இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிகிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள். இவர் பரமக்குடியில் இருக்கார். ரொம்ப சராசரியான ஒரு சாதாரண ஒருத்தர் தான், பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக 10 லட்சம் ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான். ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது, சினிமாவுக்குள்ளே இருக்கிறோம், இந்த மொழியை வச்சு தான், இந்த இனத்தை வச்சு தான் நம்மளாம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம ஏதாவது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான். அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் சிகாமணி நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்கார். ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலன், அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது. ஸோ அவன் தான் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை, தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன், கோகுல், அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள், அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே கலந்துக்கிட்டதுக்கு என்னுடைய நன்றி. அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா, அவன் ஒரு படம் பண்ணியிருக்கிறான். அந்த படத்தில் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன். அது பிப்ரவரி மாதத்தை அதையும் வெளியிட போகிறோம். அதுவும் ICW தான் ரிலீஸ் பண்ணோம். அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள், அதுக்கப்புறம் நடிகர்கள் 2 பேர், மகேந்திரன் தம்பி 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் படம் பாருங்கள். அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த கதையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு. அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன கேட்டாரோ அதை நான் சிறப்பாக ஒரு தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம். பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வெளிக்கொண்டு வரோம். என்னுடைய ஆசை தமிழ் சினிமாவில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை, குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகளிடத்தில் சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன? அதை எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, இதை உண்மையே நான் ஒன்று சொல்லணும். என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான். ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளோ ட்ரையாக, இவ்வளோ சீரியஸாக, இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண், மொழி, இனம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் யார் டேடி இப்போ இந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க? இல்லைடா, இது நடந்த காலகட்டங்கள். அப்பா காதலிச்சாங்க, நிறைய பேர் போராளிகள் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்ததுடா. அது உங்களுக்கு புரியலை. உனக்கே 21 வயசு பையன், உனக்கே தெரியலைன்னா நான் என்னடா பண்ணுறேன் பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக இது தெரியாமல் போயிருமேங்கிற தான் எடுத்தேன். ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி, அப்பா நிறையா காசு பணம்லாம் உனக்கு சேர்த்து வைக்கலன்னா எதுவும் ஃபீல் பண்ணாத. ஃப்யூச்சரில் நீ நடிகராக எப்படியாவது ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிடுவேன். அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாஸோட பையன், MLA கருணாசு பையன்லாம் சொல்கிறத விட இந்த சல்லியர்னு ஒரு படம் எடுத்தானே அவனோட புள்ளன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும். இதாண்டா உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன். உண்மையில் அந்த உணர்வில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கிறோம். எல்லாருமே நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேறு யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது. அதாவது இது நம்ம நாடு, அது நம்ம ஊர், தமிழ்நாடு நம்ம ஊர். கருணாஸ் எனது உடன்பிறவா தம்பி. அவரது பெருமுயற்சியில் சல்லியர்கள் சங்கம் நாதம் இடப்போகிறது. அகிலமெங்கும் வெற்றி கொடி நாட்ட இருக்கிறது.
சல்லியர்கள் சாமானியர்கள் அல்ல, சகாப்தம் படைக்கப் போகிறவர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறவர்கள். ஆம், அங்கிங்கனாதபடி எங்கும் வெற்றி கொடி நாட்டிட இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் கொஞ்சம் தான் பேச முடியும். நான் தெலுங்கு இருந்தாலும் கூட நான் தமிழில் தான் பேசுகிறதுக்கு எதுக்குன்னால அண்ணா இங்கே உட்காருங்கல்ல, எனக்கு பயமாக இருக்குது தமிழ் பேசல அண்ணா. இல்லைண்ணா, நான் செகண்ட் மூவி ப்ரொடியூஸ் பண்ணேன். அண்ணா கருணாஸ் அண்ணா மெயின் ரோல். போகும் இடு தூரம் இல்லை. முதல் படம் விசித்திரன் ஆர்கே சுரேஷ் கூட பண்ணது. செகண்ட் மூவி அண்ணா கூட சேர்த்து விமல் அண்ணா சேர்த்து அது வரப்போகிறது. நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதத்தில் வரப்போகிறது. இது என்னன்னா, படம் இஸ் நாட் அ ஈஸி ஜாப் டு மேக் இட். எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது கொஞ்சம் பார்த்து ஒரு 1 or 2 times திங்க் பண்ணிட்டு எழுதிட்டாங்கன்னா, இங்கே வேலை பண்ணுற ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் தூக்காத கூட பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் சாப்பாடு இல்லாத டைமில் கூட சாப்பாடு கூட ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்டு வேலை பண்ண ஆளுங்க கூட நான் பார்த்த படத்தில். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கு நீங்கள் தான் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இது எப்படின்னா எழுதுங்க, பட் படம் பற்றி எதுனால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ தான் தியேட்டர்ஸ் எல்லாம் நல்லா போகும். இப்போ எல்லாம் தியேட்டர்ஸ் மேலே தான் நம்மளுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குது. பட் நீங்கள் எல்லாம் நல்லா எழுதிட்டுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த படம் பார்த்தேன், சல்லியர்கள். நான் அண்ணன் கூப்பிட்டார் ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, படம் பார்க்கலாமான்னு கேட்டேன். இமீடியட்டாக படம் காமிச்சாங்க. உண்மையே சொல்கிறேன், உணர்வுபூர்வமான ஒரு அற்புதமான படைப்பு தான் அந்த சல்லியர்கள். இந்த படத்தில் நந்தினின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ரியலாகவே ஒரு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு தெரியாது. அற்புதமாக அந்த பொண்ணு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கேஸ்டிங் சூப்பராக இருந்துச்சு. நந்தினி கேரக்டர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா கேரக்டருமே அந்த டைரக்டர் கரெக்டாக கிட்டு சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருக்குது. இது ஒரு மண்ணை சார்ந்த உணர்வுபூர்வமான ஒரு படம். இதை படமாக சொல்கிறத விட நாவல் டைப்பில் இருந்துச்சு. அது ஒரு நாவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிட்டு போயிடலாம். ஆனால் நாவலுக்குள்ளேயும் ஒரு விசுவலேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாவலை அந்த ஒரு உணர்வு தான் அந்த செல்லியில் எனக்கு கொடுத்துருச்சு. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்ச விஷயம் கேமரா ஒர்க் ஆகட்டும், அப்புறம் மற்ற காஸ்டிங் ஒர்க் ஆகட்டும். அதில் போர்க்காட்சிகள் பக்கா ட்ரைனிங் கொடுத்து பண்ணுறது மாதிரி இருந்துச்சுங்க. ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளியராக இருந்துச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தை நம்பி எடுத்த டீமுக்கும் கருணாசன் மற்றும் கிட்டு அந்த தயாரிப்பாளர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு வாழ்த்தி விடைபெற. நன்றி, வணக்கங்க. இந்த படம் நான் பார்த்தேன். நிச்சயமாக மேலே பேச்சுக்காக சொல்ல நல்ல முயற்சி. அவர் கிட்டோட படம் அந்த மேதகுவும் பார்த்தேன், ரொம்ப தரமாக பண்ணியிருந்தார். இந்த படம் நிச்சயமாக, ஏன்னா இதில் என்ன நம்ம தமிழில் தான் பேசுகிறாங்க, அந்த இலங்கை தமிழில் பேசுகிறதுனால நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். மேதகு கூட ஒரு நல்லா போச்சு. ஓடிடிலேயே பெரிய லெவலில் ஹிட்டான படம் மேதகு. அதுக்கு அடுத்து இந்த படம் முயற்சி எடுத்திருக்காரு. படம் நல்ல தரமான படம், நான் மேடைக்காக சொல்ல. நிச்சயமாக இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்னொரு இது என்ன, ஒரு இலங்கை படம் அப்படின்னு பார்க்காம ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்டு. இப்போ ஒரு படங்கள் இப்போ கன்னத்தில் முத்தமிட்டால் எடுத்து பார்த்தா கூட அந்த லவ் எபிசோடு தான் படத்தை நிற்க வச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த படத்துலேயும் லவ் எபிசோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கருணாஸை பற்றியும் கிரேஸை பற்றியும் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு தான். அவங்களுக்கு எவ்வளோ மியூசிக்கில் நாலேஜ் இருக்குது, எவ்வளோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அவரோட பையன் கென்னு உண்மையிலேயே ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. மியூசிக் இங்கே கென்னு வரலையா? நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கென்னுக்கு ரொம்ப அருமையாக அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. மற்றும் இந்த படத்தில் வேலை பார்த்துறவங்க தான் போட்டு சொன்னாங்களே, 30 பேர் தான் வேலை பார்த்தா. படத்தில் எதுவுமே தெரியல. நல்ல தரமான படமாக நல்லா எடுத்திருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும். வெற்றி விழாவுக்கு நானும் கலந்துப்பேன். நன்றி, வணக்கம். சல்லியர்கள் திரைப்படமாகறதுக்கு முன்பே தம்பி கிட்டு அவர்கள் என்னிடம் அந்த கதையை சொன்னாங்க. காரணம், மேதகு படைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சல்லியர்கள் சொன்னதுக்கு 2 காரணம். ஒன்று, கதையை சொல்லணும் அப்படிங்கிறது பகிர்ந்துக்கணும்னு. 2வது, என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் இந்த படத்தில் சல்லியரில் நாயகனாக நடிக்கிறதா இருந்தது.
ஆனால் இன்னொரு படத்துக்கு முடி நிறையா விட்டதுனால இது உடனடியாக படப்பிடிப்பு போகணும், முடியை ஒட்ட வெட்டணும் அப்படிங்கிறதுனால அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்பொழுதே ஒரு பெரும் சிலிர்ப்பை இந்த கதையாக கேட்கும்போதே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. படைப்பாக திரைப்படைப்பாக இதை பார்க்கணும்னு நண்பர் கருணாஸ் அவர்களும் கிட்டு அவர்களும் சொன்னபோது பொன்ராம் அவர்களும் நானும் தான் பார்த்தோம். உண்மையிலே செகண்ட் ஹாஃப் பார்த்து முடித்த உடனே ரெண்டு பேர் மட்டும்தான் பார்த்தோம். ஒரு கனத்த மனநிலை அதிலிருந்து நீங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காரணம் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய நேர்த்தியான அந்த உழைப்பு, குறிப்பாக அந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய அந்த நடிப்பு, செம்பியனாக நடித்த தம்பியாக இருக்கட்டும், திருமுருகனாக இருக்கட்டும், அதில் இந்த பொண்ணு கதாநாயகியாக நடிச்சிருக்கு. அது ஏதோ டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தான் தஞ்சாவூரில். ஒரு பேயை போல நடிச்சிருக்கு இந்த படத்தில். அந்த கதாபாத்திரத்தை அந்த பெண்ணை தாண்டி யாருமே, எந்த ஒரு தேர்ந்த நடிகை கூட, நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை, இன்றைக்கி திரையுலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நடிகையாக இருந்தாலும் அந்த நடிப்பை கொடுத்துருக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அப்படி அந்த பிள்ளை மனசை அப்படியே உறைய வச்சிருச்சு, கலங்க கூட இல்லை, உறைய வச்சிருச்சு. அது மேக்கப்பே போடாமல் அந்த முகம் அப்படியே ஈழத்தினுடைய போர்க்களத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ, ஒரு டாக்டர், ஒரு சல்லியர், ரொம்ப அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், படத்தொகுப்பாளராக இருக்கட்டும், எல்லாருமே. இந்த படம் அதாவது பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு பாரதி பாடியிருக்கான். பகைவனுக்கு எப்படி அருள முடியும்? எந்த இனத்தில், எந்த வரலாற்றில், எந்த மொழியில் இப்படி ஒரு சொல் இருக்குது? இப்படி சொல்லுக்கான அர்த்தம் இருக்கும். தமிழினத்தில் மட்டும்தான் அது சாத்தியம். அதை தான் இந்த படம் சொல்லுது. நீங்கள் மொத்தமாக அழிக்கணுங்கிறான். போராடுறவர்கள் இல்லை, போராட்டத்தில் நிற்கிற போராளிகள் அடிபட்டு காயம்பட்டு நிற்கும் போது அவர்களை காப்பாற்றுறவங்களை அடியோட ஒழிக்கணுங்கிறான். எதிரி மருத்துவர்களை, சல்லியர்களை. ஆனால் இந்த படத்தில் அதான் மிக முக்கியமான கருப்பொருள். எவனை காப்பாற்றுறவனை அழிக்கிறான், காப்பாற்றுறவன் கடவுளுக்கு சமமானவன், அந்த கடவுளே அழிக்கிறான் எதிரி சிங்களவன். ஆனால் ஒரு சிங்கள போர் வீரன், சிங்களவன் ஒருத்தன் இவங்கள்ட்ட மாட்டிக்கிறான், அடிபட்டு காயம்பட்டு சுயநினைவற்ற நிலையில். அவனை காப்பாற்றுறதுக்கு அந்த சல்லியர் எப்படி நிற்கிறாங்கிறது அந்த படம். உலகத்தில் எங்கே நடக்கும்? அவனுக்கான ரத்தம் கிடைக்கல. என்ன ரத்த வகைன்னா வகையை சொல்கிறா இன்னொரு மருத்துவச்சு. அந்த ரத்தம் அந்த மருத்துவனுக்கிட்ட இருக்கு. தன்னுடைய ரத்தத்தை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி எதிரியை காப்பாற்றுறான். உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? தமிழினத்தில் மட்டும்தான் நடக்கும். அது யாரால? என்னுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் வளர்ப்பில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்றதா இந்த படத்தினுடைய அறம் சார்ந்த அந்த உன்னதம். பேசா பொருளை பேசுவதுதான் படைப்புக்கு பேரழகு. அதை இந்த படைப்பு பேசுது. அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியலங்கிற நிலையில அது கருணாஸ் கையில் விழுது. கருணாஸ் நான் இருக்கேன் அப்படின்னு அதை தாங்கி இந்த குழு எடுத்து முடிச்சு இன்னைக்கு கொண்டு வந்து நிற்குது. இனத்தை போலவே, தமிழ்நாட்டை போலவே, தமிழீழத்தை போலவே திக்கு தெரியாத நிற்கிற நிலையில தான் கருணாஸ் இன்னைக்கு எங்களை எல்லாரையும் அழைச்சி இந்த படத்தை எப்படியாவது அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகணும், உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், இந்த செய்தியை எடுத்துகிட்டு போகணும். இதுவரைக்கும் சேகரித்த பொருளெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போட்டு நிற்கிற இந்த படைப்பு வெற்றிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அடுத்தடுத்த படைப்பு எடுக்கிறதுக்காக இது எப்படியாவது இது உலகத்தின் பார்வையில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த தகிப்பு, அந்த தவிப்புங்கிறது ஒரு 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 அதை எப்படி பார்க்கறது?
அதுக்கு நாமெல்லாம் தமிழினம் என்ன செய்ய போகுதுங்கிறதான். அதில் ஒரு காட்சி வரும், நீங்கள் படம் பாருங்க, என்ன பேசினாலும் இந்த படம் உழுக்கும். மகள் மருத்துவம் படிக்கணும்னு ஆசை, ஆனால் அங்கே வாழவே முடியாத நிலை, ஆனால் அவள் படிக்கணுங்கிறான். ஒரு ஸ்டெதஸ்கோப் கிடைக்குது அவள்கிட்ட, எடுத்துகிட்டு வந்து அப்பன் நெஞ்சில் வைக்கிறான். அப்பனுக்கு ஆசை மருத்துவ சேரணும். இவன் சொல்கிறான், அப்பன் பொண்ணு காதில் வச்சு கேட்குது. அப்பன் சொல்கிறான், பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம்னு கேட்குதாம்மா என் நெஞ்சில் இருந்துங்கிறான். ஒரு புன்னகை புரிகிறான். பதிலுக்கு அப்பன் நீங்கள் காதில் வைங்கிறான். கருணாஸ் தான் அப்பன். கருணாஸ் பொண்ணுடைய நெஞ்சில் வைக்கிறார். பொண்ணு சொல்கிறா, அப்பா இந்த மண்ணுக்கு விடுதலை விடுதலைன்னு என் நெஞ்சிலேருந்து கேட்குதா பாருங்க. படைப்பும் வாழ்க்கையும் வீரமும் அறமும் செழித்த இந்த இனம் திக்கு தெரியாமல் நின்றுட்டு இருக்கு. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லி நான் விடை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு போராளிகளாலேயும் அல்லது எங்கள் தமிழீழ உறவுகளாலேயும் அழைக்கப்பட்டு போராட்ட காலத்துக்கு மட்டும் இல்லை, ஐநா சபையில் 3 முறை நான் பேசினது, என் படைப்பு ஆவணப்படம் அங்கே திரையிடப்பட்டது. இப்படி ஓடுன அந்த காலகட்டங்கள்லாம் தலைவர் பிரபாகரனுடைய வரலாற்றை திரைப்படமாக்குறது சொன்னாங்களே, சந்தனக்காடு வீரப்பனுடைய அந்த வரலாறு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. இன்னைக்கும் பேசப்படும் பொருளாக மட்டும் இல்லை, பரபரப்பாக மட்டும் இல்லை, திகிலாவும் அது கடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கே சொல்ல வேண்டிய அத்தனையும் சமரசம் இல்லாத, எவனுக்கும் கவலைப்படாம அதிகார வர்க்கங்களை அடிச்சு நொறுக்கி எரிச்சு சாம்பலாக்குற அளவுக்கு படைப்பை செஞ்சாச்சு. ஆனால் இன்னமும் பொய்யும் பித்தலாட்டத்தோடு சேர்ந்து வீரப்பனை பற்றின செய்திகள் உள்ளா வந்துகிட்டே இருக்கு, படைப்புகள் வந்துகிட்டே இருக்கு. செய்யறவங்க செய்யட்டும், ஆனால் இன்னும் பாதிக்கப்பட்டு நிற்கிற அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை, ஒரு நீதியை, மனமும் உடலும் புண்பட்டு கிடக்கிற அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க இங்கே யாருக்கும் அருகதையும் இல்லை, நேர்மையும் இல்லை, அரசாங்கம் உட்பட. ஆக அப்படிப்பட்ட நிலையில் அந்த சந்தனக்காடு எடுத்ததே வீரம் செறிந்த எங்கள் ஈழத்தின் விடுதலை போராட்டத்தை படைப்பு செய்யறதுக்கான ஒரு ஒத்திகையாக தான் எடுத்தேன். அதை நேர்த்தி எடுத்தேன். வரும் சந்தனக்காடு வந்தது போலவே இந்த உலகத்தை உழுக்க உழுக்க, இந்த உலகம் அதிர அதிர, உலக மாந்தர்கள் தலகுனிய தலகுனிய வன்னிக்காடு ஒரு நாள் வரும். அதை செய்யாம நான் தலை செய்ய மாட்டேன். அதுக்காக ஓடுன ஓட்டத்தில் ஒரு சிலருக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது பல கொடூரங்களை அரங்கேற்றின ஒரு சிங்கள போர் வீரன், அவன் ஒரு நாள் அகப்பட்டுக்கிறான். யாருக்கிட்ட? புலி போராளிகள் கிட்ட. அவனை சிங்களவன்கிட்ட கிடைச்சா சிதைச்சு கொண்டு வருவான். இங்கே புலி போராளிகளிடம் கிடைச்சிட்டா முறைப்படி அவனுக்கான விசாரணை, புலிகளுடைய நீதிமன்றம், அதுக்கப்புறம் அவனுக்கான தண்டனை. அதில் எந்த சமரசமும் இல்லை. அப்படி ஒரு கொடூரமான சிங்கள வீரனை பிடிச்சு சிறையில் வச்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை சிங்கள சிறையில் தமிழன் இருந்தா அங்கே ஒரு தமிழிச்சு போய் அவனை பார்க்க முடியாது, சாமானியனாக இருந்தாலும் புலி வீரனாக இருந்தாலும். ஆனால் தமிழர் புலிகளுடைய சிறையில் இருந்தால் ஒரு சிங்கள பெண்ணாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், குடும்பத்தில் எந்த உறவாக இருந்தாலும் வந்து பார்க்கலாம். அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட அந்த சிங்கள வீரனை அவனுடைய இளம் மனைவி, காதல் மனைவி, 6 மாதம் ஆச்சு கைது செஞ்சு பார்க்க வரா. ஒரு காதல் மனைவி, இளம் மனைவி, எவ்வளோ ஆசை இருக்கும். இவன் கொடூரமானவன், மாட்டிக்கிட்டான், வெளியே வருவானா வரமாட்டானா, ஆனால் பார்க்கிற நாள் அன்னைக்கு வரா, பார்க்குறான். ஆனால் மாலை 5 மணிக்கு கடைசி பேருந்து. அது கடந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேருந்து இல்லை. சிங்கள பகுதிகளில் அடைப்பு, அந்தாண்ட போக முடியாது. பார்த்துட்டு போனவ தன் கணவன் தனக்கு கிடைப்பானா கிடைக்க மாட்டான்னு ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்து அழுதவ பேருந்தை தவற விட்டுறான். பேருந்து போயிடுது. இப்போ ரோந்து போன புலிகள் கண் பார்வையில் பட்டுறான். என்னன்னு தவிச்சு போகிறாங்க. எப்படி நீங்கள் இருந்த, ஏன்னா அது குற்றம், ஏன் பார்க்காம விட்டோம் அப்படின்னு.
அவள் போயிருக்கணும், போகல. என்ன செய்யறது? வெறும் ஆண்கள் மட்டுமே இருக்கிற சிறை பகுதி அது. நீங்கள் அதை தாண்டி போனால் இந்தாண்ட சிங்கள தடுப்பு அல்லது செக் போஸ்ட், அந்தாண்ட பெண்கள் பகுதி தூரத்தில் இருக்குது. இரவு நெருங்குது, எப்படி வச்சிருக்கிறது? தலைவர் வரைக்கும் செய்தி போகுது. ஒரு பெண், சிங்கள பெண் செய்தி போகும்போது என்ன பண்ணுறது? அவளை, ஒரு பெண்ணை எப்படி வச்சிருக்கிறது? ஆண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு இடத்துல. தலைவர் சொல்கிறாரு, சரி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவைன்னா ஒரே வழி, அவள் கணவன் அருகில் இருக்கிறது மட்டும்தான். கணவனோடு இரவு தங்க வைத்து அதிகாலையில் பத்திரமா அனுப்பி வைங்கிறார். இருக்கிறா, அனுப்பி வச்சிடுறாங்க, போயிடுறா. போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பிரச்சனை. தன்னுடைய சொந்த மாமனார், மாமியார், பெற்றவர்கள், சுற்றம், உறவு அத்தனையும் ஒரு 3 மாதத்தில் அவளை சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்துக்கு ஆளாக்குது. அவள் கர்ப்பிணியாக இருக்கா. எல்லா உறவுகளும், அவளுடைய இரத்த உறவுகள், சிங்கள உறவுகள் எல்லாருமா சேர்ந்து கருவை கலைக்க சொல்றாங்க, களங்கம் உண்டாக்குறாங்க. எங்கேயோ போய் நீ வந்து தப்பு செஞ்சுட்டு வந்திருக்க, என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணியிருக்க, நீ வாழ தகுதியற்றவ. ஆனால் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ எவ்வளோ சொல்கிறா, யாரை நம்ப சொல்கிற? எந்த அரசாங்கம், எந்த இனத்தில் இது நடக்கும்? யார் உன்னை தங்க வச்சிருப்பா? நாங்கள் நம்ப மாட்டோன்றாங்க. அவள் அடிச்சுக்கிறா, அழுவுறா. ஒன்று அவள் சாகணும், ஆனால் அவள் சாக விரும்பல. தன் பிள்ளையை அழிக்க விரும்பல. காரணம், ஒருவேளை அவன் போனாலும் கூட அந்த பிள்ளையை வளர்த்து தன் கணவனாக அல்லது தன்னுடைய நம்பிக்கையாக அல்லது அவனுக்காக மீதம் இருக்கிற வாழ்க்கையை வாழணும்னு அவ கங்கணம் கட்டுறா. ஒரு முடிவோட வரா, எழுதி அனுப்புறா, மனுவை கொடுக்குறா, நேரடியாக கொடுக்குறா போராளிகள்கிட்ட. இப்படி தங்கும்போது இப்படி ஆச்சு, இப்போ என்னை கலங்கப்படுத்துறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறா. சட்டம், புலிகள் சட்டம், நீதிமன்றம் என்ன சொல்லும்? அவன் கொடூரமான குற்றவாளி. சட்டம் நிராகரிக்குது. தீர்ப்பு நாள் வயிறு சரிஞ்சு வந்து உட்கார்ந்துருக்கா கலக்கத்தோட அந்த சிங்கள பெண். தீர்ப்பு வருது, உச்சபட்சமான தண்டனை. கதறி அழுவுறா. 5 மணி நெருங்க போகுது, பேருந்து போயிடணும். இப்போ கவனமாக இருக்காங்க, தங்கிட்டா சிக்கல். சொல்கிறாங்க, எந்திரிச்சு போம்மா, புறப்படு, பேருந்து நிற்குது. இனிமே எதிர்காலமே இல்லை, பிள்ளைக்கும் இல்லை, அவளுக்கும் இல்லை. தன் வாழ்க்கை அப்படியே நடந்து போறா, தளர்ந்து போறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது பேருந்து நெருங்குறா. ஒரு பெண் போராளி புலியினுடைய குரல் கேட்குது. அவள் பெயரை சொல்லி நில்லுன்னு கத்துறாங்க. அவன் நின்று திரும்பி பார்க்குறா, இனிமே என்னன்னு. ஓடி வந்த பெண் போராளி, புலி போராளி சொல்றா, உன் கணவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை செய்தி எங்கள் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஒரு தமிழ் பெண்ணாக இருந்தாலோ அல்லது சிங்கள பெண்ணாக இருந்தாலோ பெண் என்பவள் பெண்தான். அவள் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய கற்போ அவளோ கலங்கப்பட்டுடக்கூடாது. அவன் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் அவனை விடுதலை செய்து உடனடியாக அந்த பெண்ணோடு அனுப்புங்கள்னு எங்க தலைவர் உத்தரவிட்டிருக்காரு. 1 நிமிடம் நெல்லு வந்துடுவார். அவளுக்கு நம்ப முடியாதுன்னு தெரியல. தளர்ச்சியாகி அப்படி நிற்கிறா. உண்மைதான். நான் கொஞ்ச நேரத்தில் அவனை கூட்டிகிட்டு வராங்க மரியாதையோட. அவன் வந்து பக்கத்தில் நிற்கிறான். அந்த பெண் போராளியை பார்த்து அவன் கேட்குறான், உங்கள் தலைவர் இருக்கிற திசை எதுங்கிறான். கையை காட்டுறாங்க. பார்க்குறா. இங்கே இருக்கிற பெண்ணுக்கு மட்டும் இல்லை, எங்களை போன்ற சிங்கள பெண்களுக்கும் உங்கள் தலைவர் அண்ணன் தான். என் அண்ணன் இருக்கிற திசையை பார்த்து நான் வணங்கிக்கிறேன்னு அந்த சரிந்த வயிறோடு கீழே படுத்து விழுந்து கும்பிட்டுருக்கா. இப்ப சொல்லுங்க, உலகத்துல எந்த இனத்திலேயாவது, எந்த மொழியிலேயாவது, எந்த வரலாற்றிலேயாவது, இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து
இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா? அதாவது தமிழ் போராளிகள் புலிகள் கிடைத்தால் அவனை கொன்று அவனுடைய இதை சொல்லித்தான் ஆகணும், அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து அந்த புனிதமான இந்த போராளியினுடைய வாயில் திணித்து அனுப்பின எத்தனையோ நிகழ்வுகள், சிங்கள அட்டுழியங்கள் நடந்திருக்கு. இது உலகம் முழுக்க வாழ்கிற எங்களுடைய தமிழினத்துக்கு மட்டும், தமிழினத்தின் இளைய தலைமுறைக்கு மட்டும் சொல்லலை. ஏதோ ஒரு வகையில் எவன் கட்டளையிட்டு அடித்து எங்கள் தமிழர் நிலத்தை, தமிழீழத்தை அழித்து எங்கள் தமிழ் மக்களை கொன்று குவித்து இன்னைக்கு உலகம் வேடிக்கை பார்க்க ஒரு திட்டமிட்ட இன அழிப்பை செய்தானோ அந்த ராஜபக்ஷ கூட்டம், அந்த கூட்டத்தை, அந்த இனத்தில் பிறந்த அந்த இனத்தின் இளைய தலைமுறை அடித்து துரத்துனதோடு மட்டுமில்ல, அவன் கோட்டையை கொளுத்தி அந்த ராஜபக்ஷ கூட்டம் ஓடி ஒளிஞ்ச இடம் திருவோணமலையில் இருந்த தமிழர் பகுதி. அந்த சிங்கள இளைய தலைமுறைக்கும் நான் சொல்றேன், நீங்க இன்னும் காலம் கடக்க தமிழின தலைவர் அப்படிங்கிறது தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கான பெயராக இருக்குது. ஆனால் நான் சொல்றேன், இந்த மானுடத்திற்கான தலைவர் மேதகு பிரபாகரன் சொல்லுகிற காலம் விரைவில் வரும். கிட்டு அவர்களுடைய படைப்பாக இருக்கட்டும், நான் செய்ய போகிற படைப்பாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற எங்களுடைய தலைமுறைகள் செய்கிற படைப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு படைப்பும் இந்த உலகத்தை உழுக்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. இந்த படைப்பை தமிழினம் உச்சி முகர்ந்து கொண்டாடணும். கடைசியாக இறுதியாக ஒரு செய்தி, இன்னைக்கு உலகம் முழுக்க தகிச்சிட்டு இருக்கிற ஒரு பெரும் விவாதத்துக்கு உண்டான ஒரு செய்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் முன்னாடி, தமிழர்கள் முன்னாடி என்னையும் குற்றவாளியாக நிலைநிறுத்துகிற ஒரு சூழல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் தந்தையினுடைய வரலாறு ஒரு சிலருக்கு தெரியும். தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாளுடைய உயிர் நண்பர், தன்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்காக போராடினவர். யுத்தம் நடந்து 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சண்டை போட்டவன், கொன்னு குமிச்சவன், சிங்களவன் ஒற்றுமையாக இருக்கிறான். சாகடிக்கப்பட்ட கூட்டம், சிதறி உலகம் முழுக்க ஓடின கூட்டம் இன்னும் சிதறி பகை வளர்த்து நிற்குது தனக்குள்ளகவே. எத்தனை ஆவணப்படங்கள், 20க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்கள், எத்தனை ஓட்டம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வழக்கு, என்னை போன்றவர்கள் எத்தனை. இந்த தகிப்போட தாங்க முடியாத ஒரு நிலையில தான் என்கிட்ட சொல்லப்பட்டது, நான் பேசியது என்கிட்ட சொல்லப்பட்ட நிலையில தான் நான் சொன்னேன். துவராக அவர்கள் 27ஆம் தேதி மாவீரர் தின உரை நிகழ்த்துகிறார்னு சொன்னேன். 27ஆம் தேதி நடந்தது. அது உயர் தொழில்நுட்பம்னாங்க, இல்லைன்ட்டாங்க. அது போன்ற ஒரு பெண் சுவிஸில் இருக்குன்னாங்க, நெருங்கிட்டு வந்தாங்க, நெருங்கல. இப்பவும் நான் சொல்றேன், யாருக்கும் நான் வக்காலத்து வாங்க மாட்டேன். திரும்ப அவங்க வரப்போறாங்க, வந்தே தீர்வாங்க. வரும்போது அவங்க பின்னாடி நில்லுங்க. வந்தா நின்றுதான் ஆகணும். வரும்போது வலிமைப்படுத்த வேண்டியது தமிழர்களுடைய கடமை. வரவில்லை என்றால், வரும் என்று சொன்ன கூட்டம் யாராக இருந்தாலும் போலியான கூட்டம், அவர்கள் தமிழ் இனத்தால் புறந்தள்ளப்படணும். நானாக இருந்தாலும். நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அடிபட்டம் ஒன்னா இருக்கான், அடிபட்டு சிதஞ்சவன் சிதறிட்டே இருக்கான். ஏதாவது ஒன்று தெரியணும். வர்றவங்க உண்மையா திரையில தோன்றவங்க தரையில வந்தே ஆகணும். வரலையா 6 மாசத்திற்கு பிறகு நானே அறிவிப்பேன். எதிர்த்து நிற்க வேண்டிய சூழல் இருந்தால் எவராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன். நான் மட்டும் இல்ல, தமிழனா பிறந்த எவனா இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும். பொய்யை உண்மையாக்குகிற ஒரு சூழலை ஒருபோதும் தமிழினம் இனிமே அனுமதிக்க கூடாது. அதனால திரும்பவும் சொல்றேன், உலக தமிழர்கள்ட்ட சொல்றேன், அதாவது எல்லா இடத்துலையும் சத்தியம் இருக்கு, உண்மை இருக்கு. வைரமுத்தவர்கள் கூட சொன்னார், சத்தியம் பேசுகிற இந்த படைப்பு, சத்தியமும் உண்மையும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா அறம் தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த அறம் வென்றே ஆகணும். அதற்கு உண்மையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொண்டாடணும். நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நான் தாங்கி பிடிச்சிட்டுலாம் நிற்க மாட்டேன். வரவில்லை என்றால், வரக்கூடிய சூழல் இல்லை என்றால், அல்லது வரவே வராது என்றாலும் கூட
என் இனத்தின் இளைய தலைமுறைக்கு, என் இனத்திற்கு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. 6 மாதம் கழித்து எந்த உண்மையாக இருந்தாலும் அல்லது அதற்குள்ளாக தேவைனாலும் நான் சொல்லுவேன். யாராக இருந்தாலும் உண்மையாக நிற்போங்கிறது தான். உண்மையாக உறுதியாக நின்று இந்த இனத்தினுடைய வெற்றிக்கு, தலைநிமிருக்கு, தமிழ் இனத்தினுடைய இறையாண்மையை மீட்க 1000 அர்த்தங்கள் இருக்குது இறையாண்மைங்கிற சொல்லுக்கு. உலகத்துக்கே வழிகாட்டின இனம் வழி சுமந்து வழி தெரியாத நிற்கிற நிலையில தான் இன்னைக்கு இந்த போராட்ட களங்கள்லாம், சல்லியர்கள் போன்ற படைப்புகள்லாம் இன்னும் செய்ய போகிற, அது போராட்ட களமாக இருந்தாலும் திரைக்களங்களாக இருந்தாலும் நாம் செய்யணுங்கிறது மட்டும் இல்லை, ஒன்றாக நிற்கணும், உறுதியாக நிற்கணும்னு உரிமையோடு கேட்டுக்கிட்டு, சல்லியர்கள் வெற்றியை தமிழர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நிறைவான படம். தம்பி கிட்டுவோட ஆரம்பத்தில் இருக்கிற அவன் குறும்படத்தில் நான் தான் நடித்தேன். அப்புறம் அந்த மேதகுல நான் நடிக்க முடியல. ஆனால் கிட்டு வந்து ஒரு பெரிய படைப்பாளியாகவும் அவன் தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள். அவனை எப்படியாவது தமிழ் திரையுள்ள கொண்டு வரணுங்கிறது எனக்கு என்னோட பெரிய விருப்பம். அதுக்காக அப்படி செஞ்சோம். மேதகு பெரிய வெற்றி பெற்றது. சல்லியர்கள் வந்து அதோட பெருசாக வெற்றி பெறும். சல்லியர்கள் வந்து ஒரு யுத்த களத்தில் நடக்கிற ஒரு படம். ஆனால் அது பார்வையாளனுக்கு வந்து ஒரு ஹீரோ வில்லன் படம் தான். ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் படம். நல்ல காதல் இருக்குது. ஒரு அரக்க கூட்டத்துக்கும் ஒரு அறத்தோடு நிற்கிற கூட்டத்துக்கும் இடையில் நடக்கிற யுத்தத்தில் நடக்கிறதான் கதை. நீங்கள் வெகுஜன ரசிகராக இருந்தால் உங்களுக்கு 100% இந்த படம் பிடிக்கும். நீங்கள் தமிழ் உணர்வாளர்களாக இருந்தால் 1000 முறை உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ சிறந்த படைப்பு. அந்த படத்தை நான் நடிச்சிருக்கிறேன், அந்த தம்பிகள் நடிச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படைப்பை ஒரு பெரிய படைப்பாக கொண்டாந்து சேர்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கருணாசனம் தான். இந்த திரையுலகில் அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நிறையா முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. அவர் நிறையா வெற்றிகளையும் தோல்விகளையும் மாற்றி மாற்றி பார்த்தவர். ஆனால் இந்த படத்துக்கு தோல் கொடுத்து நிற்கிறது அவரோட இன உணர்வையும் காட்டுது. இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு மேடையில் இருக்கிற எல்லாரும் என்னோட நிறையா பல காலகட்டங்களில் நான் பயணிச்சிருக்கிறேன். அதில் எங்கள் அண்ணன் சீமானன் வந்து இந்த விழாவில் இருக்கிற மேடையில் நானும் இருக்கிறத வந்து ரொம்ப பெருமையாக கதறுதுறேன். இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளும் கூட. இந்த படத்துக்கு கிடைக்கிற வாழ்த்தை நான் எனக்கு கிடைக்கிற வாழ்த்தாவே நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைவான படம். இந்த படத்தில் உலகத்தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த மாதிரி படைப்புகளை நீங்கள் வெற்றி பெற வச்சிங்கன்னா, ஏன் நம்ம ஊரில் ஒரு இன்னசென்ட் வாய்ஸ் இல்லை, ஏன் நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் ரவாண்டா இல்லை அப்படின்னு நல்ல உலக படங்கள் பார்க்குற, யுத்த களத்தில் நடந்த படங்களை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த படத்தை முதலாக ஈழத்தமிழ் பிரச்சனையை கையாண்ட படங்களில் இந்த படம் தான் இது வரைக்குமான வந்த படங்களில் ஆகச்சிறந்த படமாக இருக்கும். இதை நான் அதிகபட்ச இதில் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியெல்லாம் நான் நடித்த படம்னு சொல்லலை, நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன். இந்த படம் அந்த தரத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் திரைப்படங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் 2008ஆம் ஆண்டு எங்கள் சூரியன் அடுத்த தலைமுறையிடம் இந்த போராட்டத்தை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் அகிம்சை வழியில் போராடிய இனம் ஆயுதமேந்தி போராடியது. இன்று நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். கடந்த 14 ஆண்டுகளில் எம்மினம் வீழ்ந்து கிடந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சினிமா என்னும் ஊடகத்திற்கூடாக சரியான திரைப்படங்கள் வர வேண்டும் என்ற 10 நோக்கங்களில் ஒரே நோக்கத்திற்காகவும் நோர்வே தமிழ் திரைப்பட விழா 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், வரலாறு, பலிகளை பேசுகின்ற திரைப்படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, தமிழ் என்றால், தமிழரின் அடையாளம் என்றால் அந்த சினிமாவும் அப்படி இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக 14 ஆண்டுகளாக அப்படிப்பட்ட திரைப்படங்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்து அதற்காக உலகத் தமிழர்களின் பாராட்டாக சிறந்த அங்கீகாரம் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அந்த தமிழர் விருது எங்கள் தமிழீழம் அமைந்திருந்தால்
அந்த நாட்டுக்கே உரித்தான ஒரு விருதாகத்தான் அதை எண்ணி நான் இத்தனை வருடம் தனியொருவனாக இருந்தாலும் 5 நண்பர்களோடு தொடர்ச்சியாக வந்து அந்த திரைப்பட விழாவை வந்து நடத்தி வருகின்றேன். அந்த வகையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மேதகு திரைப்படத்தை மிக சிறப்பாக எங்கள் திரைப்படம் எந்த மொழி பேச வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தம்மை கிட்டு மிக சிறப்பாக அந்த எங்களுடைய கூத்துக்கலை கூடாக அந்த கதை நகத்தலை மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து உலகத்தமிழுடைய அந்த திரைப்படத்தை கொண்டு சேர்த்தோம். அதற்காக நானும் நோர்வே நாட்டில் இருந்து நிறைய உழைத்தேன். அந்த படம் எங்களுடைய மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்காக இன்று தமிழ் சினிமாவில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வருகின்றன. தமிழக கலைஞர்களாக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, இன்று எங்களுடைய ஈழத்தில் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, போதை வஸ்து, வன்முறை கலாச்சாரம் இவைகளை விதைக்கின்ற திரைப்படங்கள்லாம் அண்மை காலங்களில் வருகின்றன. மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய உறவுகள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சல்லீர்கள் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் திரைப்படுவதற்காக அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கும் தம்பி கிட்டவர்களுக்கு நான் மிகவும் பெருந்துணையாக இருப்பேன். ஏற்கனவே அவர்களோடு கதைத்திருக்கின்றேன். ஏனென்றால் இப்படி படங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் வெளியாகிற சூழலும் சரி, அங்கேயும் சரி நிறைய கஷ்டம், போராட்ட ஓடி இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் கடுமையாக உழைச்சி இந்த திரைப்படத்தை கொண்டு வருவோம். இது போன்ற படங்கள் தொடர்ந்து அடுத்த 2024 வரப்போகுது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.